பருப்பு துவரம் பருப்பு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் போல் சின்ன ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், நான் 3 தக்காளி சின்ன தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். சிம்பிளாக இருக்கும். இது சப்பாத்தி தோசைக்கெலாம் நம்ம இந்த பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 பல் பெரிய பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பொட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்குவாங்க, நல்லாயிருக்கும். இது மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கி. இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு கடைஞ்சிட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. காரசாரமான பாவக்காய் பொரியல் நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்க்கலாம். இதேமாதிரி பருப்பு குழம்பு நான் எப்பயும் ஒரு கொதி விட்டுருவேன். தாளி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நைட்டுக்கு சப்பாத்தி காய்க்கணும் நமக்கு. இப்போ சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாவக்காய் பொரியல், சாப்பாடு இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் போடலை, முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் சின்ன ஜீரகம், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இப்போ பருப்பு குழம்பு நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வரமிளகாயெல்லாம் போட்டு தாளித்து பருப்பு குழம்பு, பாவக்காய் பொரியல், இப்போ முட்டை ஆம்லேட் போட்டாச்சு. சாப்பாடு போட்டுக்கலாம். முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு, பருப்பு குழம்பு, பாவக்காய் பொரியல், பாருங்கள், முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் மத்தியானம் பார்த்திங்கன்னா சுட சுட இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாப்பாடு, உப்பு பருப்பு, பாவக்காய் பொரியல், காரசாரமான பாவக்காய் பொரியல், முட்டை ஆம்லேட்.